கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தப் பெருவிழா. இரு உணவுகள் இன்று நமது கத்தோலிக்க திருச்சபையின் அடிப்படை விசுவாசங்களில் மிக முக்கியமான ஒரு விசுவாச பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அதுதான் கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தப் பெருவிழா என்பது. லத்தீனிலே கோர்பூஸ் கிறிஸ்டி என்று சொல்வார்கள். இயேசு தனது வாழ்க்கையின் கடைசி மணி நேரத்தில் உருவாக்கிய உணவுதான் இந்த கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம். இதைத்தான் திருச்சபையில் என்று மாபெரும் விழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் இரண்டு வகையான உணவுகளை பற்றி நாம் தியானிக்கப் போகின்றோம். ஒன்று பழைய ஏற்பாட்டின் முதல் உணவு, மற்றொன்று புதிய ஏற்பாட்டின் முதல் உணவு. பழைய ஏற்பாட்டின் முதல் உணவு என்ன? அதுதான் நன்மை தீமை அறியும் மரத்தின் கனி. புதிய ஏற்பாட்டின் முதல் உணவு என்ன? அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தப் பெருவிழா. இந்த இரண்டையும் நாம் ஒப்பிட்டுத்தான் இன்று தியானம் செய்யப் போகின்றோம். முதலாவது கருத்து, இந்த உணவை நமக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் யார் என்று கேட்டால், தந்தையாகிய பரமத்தந்தை இறைவன் நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். படைப்பின் தொடக்கத்திலேயே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இதுதான் நன்மை தீமை அறியும் மரத்தின் கனி என்று அறிமுகம் செய்து வைக்கின்றார். அதுவே புதிய ஏற்பாட்டின் முதல் உணவாகிய திருவுடல் திரு இரத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இரண்டாவது கருத்து, இந்த உணவு பழைய ஏற்பாட்டு உணவு உண்பதற்கு தடை செய்யப்பட்ட உணவு. எப்படி என்று கேட்டால், ஆண்டவராகிய தேவன் படைப்பின் தொடக்கத்திலேயே நீங்கள் இந்த உணவை உண்ணவே கூடாது, இந்த மரத்தின் கனியை, அந்த உணவை உண்ணும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி இந்த உணவை உண்ணக்கூடாது என்று கடவுள் அறிமுகப்படுத்தியதோடு சரி, உண்ணக்கூடாது என்று தடை செய்து வைத்திருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு உணவை பொறுத்தவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் நாம் படிப்பதைப் போல, நீங்கள் இந்த உணவை உண்ண வேண்டும், இந்த உணவை உண்டு குடித்தால்தான் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் என்று சொல்லி உண்ண வேண்டும் என்று நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். இது தடை செய்யப்பட்டது, இது அனுமதிக்கப்பட்ட உணவு என்பதை பார்க்கின்றோம். மூன்றாவது கருத்து, இதை தடை செய்தவர் யார்? பழைய ஏற்பாட்டு உணவை நாம் தியானிப்பதைப் போல தந்தையாகிய இறைவன் தான் இதை தடை செய்தவர் என்பது பைபிள் நமக்கு சொல்லித் தருகின்றது. அதுவே புதிய ஏற்பாட்டு உணவிற்கு வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உணவை அனுமதி அளித்து உண்ணச் சொன்னவர் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. ஆக ஒரு உணவை கடவுள் தந்தை தடை செய்திருக்கின்றார், மறு உணவை மகன் இயேசு கிறிஸ்து அனுமதித்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். நான்காவது கருத்து, அனுமதிக்க போராடியது யார்? பழைய ஏற்பாட்டு உணவை பொறுத்தவரை கடவுள் அதை தடை செய்து வைத்திருந்தார் அல்லவா, மரத்தின் கனியை. ஆனால் இந்த மரத்தின் கனி உண்ணப்பட வேண்டும் என்று ஒரு ஆள் விரும்பினான். அவன் யார் என்று கேட்டால் பிசாசு. அவன் எந்த அளவுக்கு போராடுகிறான் பாருங்கள். ஏவாளிடம் வந்து பொய்யான கருத்துக்களை சொல்லி சொல்லி, நீங்கள் உண்ணும் நாளில் கடவுளைப் போலவே ஆவீர்களே, பிறகு ஏன் நீங்கள் உண்ணக்கூடாது? நீங்கள் கடவுளாக மாற வேண்டும் என்றால் கடவுள் தடை செய்திருக்கக்கூடிய உணவை அனுமதி நான் தருகின்றேன், உண்ணுங்கள் என்று சொல்கின்றது. ஆனால் அதுவே இந்த புதிய ஏற்பாட்டு உணவிற்கு வரும் பொழுது கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் தடை செய்வதற்கு ஒருவன் போராடினான். இங்கு பிசாசு அனுமதிக்கு போராடியது, இங்கு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தை தடை செய்வதற்கு ஒருவன் போராடுகின்றான். அது மனிதன். அவன் யார் என்று கேட்டால் யூதாஸ் இஸ்காரியோத்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அவரை சாகடித்து விட்டால் இதற்கு மேல் அவரது திருவுடல் திரு இரத்தம் நமக்கு கிடைக்காது என்று சொல்லித்தான் அவன் நீண்ட போராட்டமே நடத்தினான் என்பது நாம் அறிந்த உண்மை அல்லவா? ஆகவே பழைய ஏற்பாட்டு உணவை அனுமதிக்க பிசாசு போராடுகிறது, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தை தடை செய்ய பிசாசினால் பீடிக்கப்பட்ட யூதாஸ் போராடினான் என்பதை பார்க்கின்றோம்.
5வது கருத்து, உண்டதால் என்ன விளைவு உண்டானது? நாம் அனைவரும் அறிந்த பாடே, பழைய ஏற்பாட்டு நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை உண்டதால் அந்த இடத்திலிருந்து, ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமும் ஏவாளும் வெளியேறினார்கள் என்பதை பார்க்கின்றோம். அந்த இடத்தில் அவர்களுக்கு தங்குவதற்கு அனுமதியே இல்லாமல் போய்விட்டது. அதே போல புதிய ஏற்பாட்டு உணவை தடை செய்ய நினைத்ததால், யார்? யூதாஸ் தடை செய்ய நினைத்ததால் என்னவாயிற்று? இறுதி இரவு உணவின் பந்தியிலிருந்து அவனாகவே வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. இங்கு அனுமதி பெற்றதால் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறினார்கள். இங்கு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தத்தை தடை செய்ய நினைத்ததால் ராப்பந்தியை விட்டே வெளியேறினார்கள் என்பதை பார்க்கின்றோம். 6வதான கருத்து, வெளியேறிய பின் என்ன நடந்தது? வெளியேறிய பிற்பாடு இந்த உலகத்தில் சாவு நுழைந்தது என்பதை பார்க்கின்றோம். ஆதாமும் ஏவாளும் வெளியே போன பிற்பாடு கடவுள் சாபம் கொடுத்து அனுப்பினார். இதற்கு மேல் நீங்கள் நீண்ட காலம் உயிரோடு இருக்க முடியாது, சாவை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சாபத்தை கொடுத்து அனுப்பினார். அதுவே வெளியேறிய பின் யார் வெளியேறினார்? யூதாஸ் ராப்பந்தியை விட்டு வெளியேறிய பிற்பாடு சிறிது நேரம் மட்டுமே அவன் உயிரோடு இருந்தான். அதற்கு பிற்பாடு அவன், நான் மாசற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி அவனே அவனுக்குரிய சாவை தேடி கண்டு கொண்டான். அதுதான் தூக்கில் தொங்கிய சாவு என்பதை பார்க்கின்றோம். ஆக இங்கு வெளியேறிய பின் சாவு உலகத்திற்குள் நுழைந்தது. ராப்பந்தியை விட்டு வெளியேறிய பிற்பாடு எனக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் வேண்டாம் என்று வெளியேறிய பிற்பாடு அவனும் அவனுக்குரிய சாவை பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் காண்கின்றோம். 7வது கருத்து, தொடர்வினை. இது என்ன தொடர்வினை என்றால், இந்த செயலை, அதாவது முதல் உணவை உண்டதால், பழைய ஏற்பாட்டு முதல் உணவை மரத்தின் கனியை உண்டதால் என்ன நடந்தது? இன்று வரை தொடர்ந்து சாவின் நிழல் நம்மை பீடித்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே அது ஒரு சாபமாக நாம் இறந்து கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அதுவே புதிய ஏற்பாட்டின் முதல் உணவு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தத்தை நாம் தொடர்ந்து உண்பதால் என்ன நிறைவேற்றப்படுகின்றது? உலகெங்கிலும் தொடர்ந்து திருப்பலி நிறைவேற்றப்படுகின்றது. நற்கருணை மன்றாட்டில் 3ஆம் மன்றாட்டை நாம் படிக்கின்ற பொழுது, உலகெங்கும் கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு இந்த பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் கூர்ந்து கவனித்தால் குருவானவர் ஜெபிப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஆக தொடர்வினையாக கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் 24 மணி நேரம் திருப்பலியில் நிறைவேற்றப்பட்டு எல்லா மக்களுக்கும் தரப்படுகிறது என்பது நமக்கு தெரிய வருகின்றது. 8வது கருத்தாக, எதிர்மறையான தாக்கம் என்ன உண்டானது? இந்த முதல் உணவை உண்டதால் பகைமை வளர்ந்தது. காயினுக்கும் ஆபேலுக்கும் அவர்கள் வெளியே போன பிற்பாடு பகைமை வளர ஆரம்பித்தது. ஆகவே பகைமை தோன்றியது. எதன் விளைவாக? இந்த மரத்தின் கனியை உண்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறியதால் பகைமை உண்டானது. ஏன், கடவுளுக்கும் மனிதனுக்கும் கூட பகைமை உண்டானதை நாம் பார்க்கின்றோம். அதே போல போட்டி மனப்பான்மை உண்டானது. நோவாவின் காலத்தில் பார்க்கின்றோம் அல்லவா, எவ்வளோ பெரிய போட்டியை அந்த மனிதர்கள் கடவுளுக்கே போட்டி போட்டுக்கொண்டு நாங்கள் பாபேல் கோபுரம் கட்டுகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். நோவாவின் காலத்திலும் அதுதான் நடந்தது. அதே போல பொறாமை, காயினுக்கு ஏற்பட்டது பொறாமை. அதே போல தீச்செயல்களும் பெருகி போய்விட்டன என்பதை பார்க்கின்றோம். இதெல்லாம் இந்த முதல் மரத்தின் கனியை, முதல் உணவை உண்டதால் வந்த வினை. அதுவே கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதால் என்ன நடக்கின்றது? நேர்மறையான தாக்கம் நமக்குள் வருகின்றது. இங்கு பொறாமை அல்ல, சகோதர அன்பு நமக்குள் வருகின்றது. எப்படி? ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் எல்லாரும் சேர்ந்து வந்துதானே திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். எம்மாவு சீடர்களுக்கு கூட ஆண்டவர் காட்சியளித்த பொழுது அவர்கள் சகோதர அன்போடு பேசி ஒன்றாக இணைந்து அவர்கள் இறை வசனத்தையெல்லாம் தியானித்தல்லவா திருப்பலியை கொண்டாடினார்கள். அதே போலதான் ஆதி திருச்சபையில் இருந்த அனைவருமே ஒன்றாக சேர்ந்துதான் திருப்பலியை கொண்டாடினார்களவா. அப்படி என்றால் சகோதர அன்பு நற்கருணையின் வழியாக வளர்கிறது என்பது தெரிய வருகிறது. அதே போல விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற மனப்பான்மையெல்லாம் இல்லை, நீ முன்னேறிச்சல் என்ற ஒரு மனப்பான்மை நற்கருணையை உண்பதால் நமக்கு வருகின்றது. அதே போல
மன்னிப்பு, பகைமை அல்ல, மன்னிப்பு வருகின்றது. திருப்பலியில் நாம் என்ன செய்கின்றோம்? நற்கருணையை வாங்கி உண்பதற்கு முன்பாக ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்துக் கொள்வோம் என்று சொல்கிறோம் அல்லவா? அப்படி சொல்லும் பொழுது தானாகவே மன்னிப்பு வந்து சேர்கின்றது. ஆக நற்கருணையை, புதிய ஏற்பாட்டின் முதல் உணவை உண்பதால் நேர்மறையான உணர்வுகள் மட்டுமே நமக்கு கிடைக்கிறது என்பதைத்தான் நாம் தியானிக்கின்றோம். 9வதாக விசுவாசம் என்னவாயிற்று? பழைய ஏற்பாட்டு உணவை உண்டதால் விசுவாசத்தில் தளர்ச்சி ஏற்பட்டது. அந்த உணவை உண்ட அந்த தருணத்திலேயே ஆதாமிடமும் ஏவாளிடமும் என்ன காணாமல் போனது? கடவுள் மீது வைத்திருந்த விசுவாசம் காணாமல் போனது. அவர்கள் பிசாசின் மீது விசுவாசம் வைத்து விட்டார்கள். ஆனால் அதுவே புதிய ஏற்பாட்டு உணவாகிய திருவுடல் திரு ரத்தத்தை உண்கின்ற பொழுது விசுவாசம் அதிகமாகின்றது. எப்படி என்று கேட்கின்றீர்களா? நமது பார்வைக்கு அது கோதுமை அப்பம், திராட்சை ரசமாகத்தான் தெரிகின்றது. ஆனால் நமது விசுவாசம் என்ன? அது கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திரு ரத்தம். அதை வாங்கி உண்ணும் பொழுதும் கூட அதே சுவைதான் தெரிகிறது. கோதுமை அப்பத்தின் சுவையும் திராட்சை ரசத்தின் சுவையும் தான் தெரிகிறது. மனமும் அதே தான் காட்டி கொடுக்கிறது. ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டது என்ன? இது உண்மையாலுமே கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம். ஆக விசுவாசம் வளர்ச்சி அடைகின்றது. எப்பொழுது? புதிய ஏற்பாட்டு முதல் உணவாகிய கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தத்தை உண்ணும் பொழுது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இறுதியாக இந்த பழைய ஏற்பாட்டு உணவு கடவுளிடமிருந்து மனிதனுக்கு பிரிவை தந்த உணவு. ஆனால் புதிய ஏற்பாட்டு உணவு கடவுளோடு நம்மை ஒன்றிணைக்கும் உணவு. இதுதான் இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்கின்றார், நீங்கள் எனது உடலை உண்டு இரத்தத்தை குடித்தால் என்னோடு இணைந்திருப்பீர்கள், அதாவது கடவுளோடு இணைந்திருப்பீர்கள் என்று சொல்கின்றார். பார்ந்தவர்களே, எவ்வளவு பெரிய வேறுபாடு இந்த பழைய ஏற்பாட்டின் முதல் உணவிற்கும் புதிய ஏற்பாட்டின் முதல் உணவிற்கும். பழைய ஏற்பாட்டு உணவை கடவுள் தடை செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் முதல் உணவாகிய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் உண்ண வேண்டும் என்று அனுமதிக்கின்றார். இப்பேற்பட்ட ஒரு உணவைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்து இன்று நாம் அதை வாங்கி உண்ணப் போகின்றோம். இன்று மட்டுமல்ல, எல்லா திருப்பலிகளிலும் வாங்கி உண்கின்றோம். எவ்வளவு மேன்மை பொருந்திய அந்த திருப்பலியில் பங்கெடுத்து அதைவிட மேன்மை பொருந்திய அந்த திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உண்கின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக மீட்பு உண்டு என்பது உறுதி. இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலிக்கு வருவோம். வந்து கிறிஸ்துவின் திருவுடலை திரு ரத்தத்தை நாம் வாங்கி உண்போம், கடவுளோடு ஒன்றிணைவோம்.